மாவட்டம் ஊரப்பாக்கத்தில் முகமூடி அணிந்து வந்த இருவர் இரும்பு கடையில் நாட்டு வெடிகுண்டு வீசிய சம்பவம் பெரும் அதிர்வுகளை ஏற்படுத்தியுள்ளது. பட்ட பகலில் அரங்கேறிய வெடிகுண்டு வீச்சு சம்பவத்தின் பின்னணி இதோ. பைக்கில் வந்த இருவர் பழைய இரும்பு கடையில் அடுத்தடுத்து 2 நாட்டு வெடிகுண்டுகளை வீசி உள்ளனர். பயங்கர சத்தத்துடன் வெடிகுண்டு வெடித்து சிதற மக்கள் அலறி அடித்து ஓடினர். அப்போது கடையில் இருந்தவர்களுக்கு என்ன ஆனது? சென்னை ஊரப்பாக்கம் அயஞ்சேரி பிரதான சாலையில் சுயம்புத்துறை என்பவர் பழைய இரும்பு கடை நடத்தி வருகிறார். கடையை ஒட்டி உள்ள வீட்டில் அவர் தனது குடும்பத்தினருடன் வசித்து வருகிறார். வழக்கம்போல் சனிக்கிழமை காலை தனது பழைய இரும்பு கடையை திறந்த சுயம்பு வியாபாரத்தை தொடங்கி இருக்கிறார். அப்போது முகத்தை துணியால் கட்டி ஹெல்மெட் அணிந்து பைக்கில் வந்த இருவர் திடீரென சுயம்பு கடையில் அடுத்தடுத்து 2 நாட்டு வெடிகுண்டுகளை வீசி உள்ளனர். அதில் முதல் குண்டு வெடிக்காமல் போக 2வது குண்டு கடையின் தரையில் பட்டு பயங்கர சத்தத்துடன் வெடித்து சிதறியது. சத்தம் கேட்டு அங்கு நின்றிருந்த மக்கள் தலைதெறிக்க ஓடி உள்ளனர். அதிர்ஷ்டவசமாக சம்பவ இடத்தில் இருந்த யாருக்கும் எந்தவித அசம்பாவிதமும் ஏற்படவில்லை. கடையில் என்ன நடந்தது, பைக்கில் வந்தவர்கள் யார் என்று எட்டி பார்ப்பதற்குள் அங்கிருந்து அவர்கள் தப்பி ஓடிவிட்டனர். தகவல் அறிந்து வந்த கூடுவாஞ்சேரி போலீசார் வெடிகுண்டை செயலிழக்கும் நிபுணர்களை வரவழைத்து சம்பவ இடத்தில் ஆய்வு மேற்கொண்டனர். வெடிக்காத நிலையில் சிதறி கிடந்த வெடிகுண்டை பறிமுதல் செய்து எடுத்துச் சென்றனர். இதனையடுத்து சம்பவம் தொடர்பாக போலீசார் வழக்கு பதிவு செய்து வெடிகுண்டு வீசிய நபர்களை தேடி வருகின்றனர். தொழிற் போட்டி காரணமாக நாட்டு வெடிகுண்டு வீசப்பட்டதா, இல்லை வேறு ஏதேனும் காரணமா என்ற கோணத்தில் விசாரணை நீடித்து வருகிறது. கடந்த 6 மாதங்களாகத்தான் சுயம்பு இந்த இடத்தில் கடை நடத்தி வருவதும், திருட்டு பொருட்களை விற்கும் கும்பலுக்கும் அவருக்கும் ஏதேனும் முன்பகை ஏற்பட்டு குண்டு வீசப்பட்டதா என்ற கோணத்திலும் சந்தேகம் எழுந்துள்ளது. நாட்டு வெடிகுண்டு வீசியவர்கள் பிடிபட்ட பின்னரே சம்பவத்திற்கான முழு தகவலும் தெரிய வரும் என போலீசார் தெரிவித்துள்ளனர்.